வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு என்னுடைய சமையலறையில ஆரோக்கியமான, சுவையான கோதுமை மாவு, காயெல்லாம் சேர்த்து அடை எப்படி செய்றதுன்னு செய்து காட்டுறேன். கோதுமை அடை. வாங்க பார்க்கலாம். ஒரு சாப்பர் எடுத்துக்கங்க. அதில வந்து 100 கிராம் வந்து கோவக்கா, 100 கிராம் வந்து பீன்ஸு, 15 கிராம் வந்து இஞ்சி, காரத்துக்கு வந்து மிளகாய், நான் வந்து 7 மிளகாய் வந்து சேர்த்துருக்கிறேன். அது கூட வந்து சின்ன வெங்காயம், அதுவும் வந்து ஒரு 100 கிராமு. இது எல்லாத்தையும் வந்து நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களால பொடியா நறுக்க முடியும் அப்படின்னா, பொடியா நறுக்கிக்கலாம். பட் நான் சாப்பர் வந்து ஈஸிங்கிறதுனால அத போட்டிருக்கேன். ஒரு பாத்திரத்தில வந்து பப்பாளி காய் வந்து தோல் எடுத்துட்டு துருவி எடுத்துக்கங்க. அது வந்து ஒரு 100 கிராம். அது கூட வந்து கேரட் வந்து தோல் எடுத்துட்டு துருவிக்கலாம். அது ஒரு 75 கிராம். அதே மாதிரி ஒரு 100 கிராம் வந்து தேங்காய் வந்து துருவுனது அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இப்போ நம்ம வந்து க்ரஷ் பண்ணி வச்ச அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த ஈரப்பதத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கோதுமை மாவு வந்து சேர்க்க போகிறோம். நான் வந்து எவ்வளவு சேர்த்தேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு 1 கப்பு ஒரு 150 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும். அந்த அளவுக்கு மாவு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன் நான். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சிடலாம். இதிலேருந்து நம்ம சின்ன சின்ன பாலாக எடுத்து நம்ம வந்து அடை தட்ட போகிறோம். நீங்கள் வந்து கோதுமை மாவு வந்து எவ்வளோ குறைவாக வேணுனாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக அடை தட்டுற அளவுக்கு அந்த பதத்துக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்தா போதும். நிறைய வந்து காய் தான் நம்ம வந்து இந்த அடையில் வந்து இருக்கும். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஒரு 15 நிமிஷத்துலேருந்து ஒரு 20 நிமிஷம் வந்து இதை அப்படியே மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி உருண்டை வந்து உருட்டி வச்சுக்கோங்க. தேவையான சைஸுக்கு உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வந்து இதை வந்து தட்டி எடுக்க போகிறோம். கையில் வந்து லேசாக வந்து தண்ணியை வந்து நனைச்சிட்டு நம்ம வந்து தட்டி எடுக்கலாம். எந்த அளவுக்கு மெலிசா உங்களுக்கு தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. ஃபியூ செகண்ட்ஸ் வந்து மூடி வச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப எடுத்து திருப்பி விடலாம். இப்போ நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டுட்டு அதுக்கு பிறகு அது மேலே வந்து லேசாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் வந்து தடவி விட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சாஃப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து வெஜிடபிள் அப்படிங்கிறதுனால நல்லா வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடை வந்து தயாராகிருச்சு. நம்ம வந்து இதே வந்து நமக்கு அடை தட்டுறது வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த சப்பாத்தி மேக்கரில் வந்து நம்ம செய்யலாம். இது உருண்டையை வந்து கையில் வந்து லேசாக அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்டுட்டு இதில் வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். திரும்ப வேக விட்டு நம்ம திருப்பி விட்டுட்டு அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் தடவி இப்போ இதை திருப்பி விட்டுட்டு மூடி வைக்கலாம். நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு வெந்துருச்சுன்னா தேங்காய் எண்ணெய் தடவி இறக்கிடலாம். கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் ஃப்ளிப் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் இன்னொரு சிம்பிள் இது என்ன அப்படின்னா, நம்மளால் வந்து அந்த அடை தட்டுறதுக்கு நமக்கு கரெக்டாக ஷேப் வரல அப்படின்னா இது மாதிரி நம்ம செஞ்சுட்டு நம்ம இமீடியட்டாக பக்கத்துலேயே வந்து தோசைக்கல்லில் நம்ம அடுப்பில் வந்து நம்ம போட்டு எடுத்தோம் அப்படின்னா அந்த தோசைக்கல்லில் போட்டு எடுத்த அந்த வாசனையும் நமக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது வந்து வசதியோ அந்த மாதிரி நீங்கள் தட்டி எடுத்துக்கோங்க. அடை அப்படின்னதும் நமக்கெல்லாம் வந்து பருப்புலாம் சேர்த்து அந்த மாதிரி அடை தான் தெரியும். இந்த மாதிரி கோதுமை மாவில் இவ்வளவு காய் சேர்த்து இந்த மாதிரி ஒரு அடை வந்து நான் சாப்பிட்டதில்லை. இப்போ ரீசெண்டாக நான் வந்து இதை சாப்பிட்ருந்தேன். எனக்கும் என் பையனுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் உங்ககிட்ட ரெசிபி கேட்டிருந்தேன். மிக மிக சுவையான ஆரோக்கியமான அடை வந்து தயாராகிருச்சு. நான் வந்து அது கூட வந்து சம்மந்தி தொட்டு இன்றைக்கி வந்து சாப்பிட போகிறேன். கோகனட் சட்னியும் உங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.